மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் வெள்ள பாதிப்புகள் குறித்த தற்போதைய நிலைமையை யாரும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய தலைமுறை ஹெலிகாப்டரில் சென்னை முழுவதும் பயணித்து நிலைமையை நேயர்களுக்கு காண்பிக்க முயற்சி மேற்கொண்டது. அந்த பயணத்தின் போது எடுக்கப்பட்ட பிரத்யேக காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்திய கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் தற்பொழுது புதிய தலைமுறை நேரடியாக மழை வெள்ள பாதிப்பு குறித்து காட்சிகளை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது சென்னையில் இதுபோன்ற பாதிப்புகள் தற்போது இருக்கின்றன. எந்தெந்த இடத்திலெல்லாம் வெள்ளநீர் தொடர்ந்து தேங்கி நிற்கிறது, எந்தெந்த இடத்திலெல்லாம் வெள்ளநீர் தற்பொழுது வடிய தொடங்கி இருக்கிறது, மக்கள் எதுபோன்ற மனநிலையில் இருக்கிறார்கள், எதுபோன்ற பாதிப்புகள் தற்பொழுது இருக்கின்றன என்பதை நேரடியாக தற்பொழுது ஹெலிகாப்டரில் பயணம் செய்ய புதிய தலைமுறை குழு தயாராகி கொண்டிருக்கிறது. முதல் முறையாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய அனுமதியோடு இதற்கான முழு முயற்சிகளையும் தற்பொழுது புதிய தலைமுறை மேற்கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் சென்னையினுடைய பல்வேறு விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடையாறு ஆற்றின் இருபுறமும் உள்ள தாழ்வான பகுதிகளில் மக்கள் எது மாதிரியான சிக்கலில் தற்பொழுது தவித்து வருகிறார்கள். கடுமையான சிக்கலும் தற்பொழுது இந்த ஹெலிகாப்டர் இயக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வெளிச்சம் என்பது அடிக்கடி தற்பொழுது குறைந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இனிமே கடுமையான சவாலின் சூழ்நிலையில் மக்களுக்கு உணவு மற்றும் ஆபத்தான பகுதியில் இருக்கும் மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு எடுத்துச் செல்லும் பணிகளை இவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பணியை தொடர்ந்து நாம் பாராட்ட வேண்டிய சூழ்நிலையில் நேரடியாக இவர்களோடு பயணித்து சென்னையினுடைய தற்போதைய நிலையை புதிய தலைமுறை குழு உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கிறது. கடலோர பாதுகாப்பு படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் தற்பொழுது புதிய தலைமுறை குழு பயணம் செய்து வருகிறது. தற்பொழுது மேகமூட்டமாக இருப்பதாலும் அவ்வப்போது கனமழை பெய்து வருவதாலும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதில் தற்பொழுது கடுமையான சவால் இருப்பதை பார்க்க முடிகிறது. விமானிகள் கடுமையான பரிசோதனைகளுக்கு பிறகுதான் தற்பொழுது ஹெலிகாப்டர் சேவையை இயக்கி வருகிறார்கள். சென்னையில் மேல் தளத்தில் மேல் பகுதியில் தற்பொழுது பறந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பல இடங்களிலே வெள்ளம் தொடர்ந்து வடியாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. நகரின் பல பகுதிகளில் வெள்ளம் வடிந்திருக்கிறது. அடையாறு கரையோரம் உள்ள பகுதிகளில் வெள்ளம் இன்னும் வடியாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் பல்வேறு மக்கள், அதாவது குறிப்பாக புறநகர் பகுதியை சார்ந்தவர்கள், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள், பெரும்பான்மையான மக்கள் மருத்துவ உதவிக்காக ஹெலிகாப்டருடைய சேவையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அதே போல உணவு பொட்டலங்களை போடுவதற்காகவும் தற்பொழுது இந்த ஹெலிகாப்டர் சேவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது சென்னையிலே 7 ஹெலிகாப்டர்கள் இது போன்ற சேவையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக 5 ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமானது, 2 ஹெலிகாப்டர்கள் இந்திய கடலோர படையை சார்ந்தது. கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான விமானிகள் தற்பொழுது இந்த ஹெலிகாப்டர்களை இயக்கி வருகிறார்கள். இது ஒரு கடுமையான சவாலான பணி என்று விமானி ஒருவர் நம்மிடம் தெரிவித்தார். ஏனென்றால் பல இடங்களிலே மேகமூட்டமாக இருக்கிறது, மழை அவ்வப்போது கனமழை பெய்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தொலை தூரத்தில் எந்த பொருள் இருக்கிறது, எந்த பகுதியில் நாம் இருக்கிறோம் என்ற விஷயத்தை கண்டறிவது சிரமமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த விமானிகள் எல்லாம் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு சென்னை பற்றிய போதிய டொப்போகிராஃபி என்று சொல்லப்படக்கூடிய எந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிவதும் தற்பொழுது கடுமையான சவாலாக இருக்கிறது. அதே போல் அவர்களுக்கு தேவையான உணவு ஒரே நேரத்தில் கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு நெருக்கடிகள் அவர்களுக்கு இருப்பதை நாம் உணர முடிகிறது. கடுமையான சவாலுக்கு மத்தியில் இதுபோன்ற ஹெலிகாப்டர் குழுக்கள் தொடர்ந்து சென்னை மக்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ அவசர உதவிகளுக்கெல்லாம் உதவி செய்து வருவதை பார்க்க முடிகிறது.
பாதுகாப்பு பிரிவின் கிழக்கு பிராந்திய கமாண்டர் ஐஜி சர்மா நம்மோடு இந்த ஹெலிகாப்டரில் பிரயாணம் செய்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார், வாட் இஸ் த சிச்சுவேஷன் நவ? வாட் ஆர் த ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேசிங்? Except for the weather, there is no problem in providing relief material to the people who are stranded in various locations where water has inundated. We are making all-out efforts to reach to the people which are affected through the boats and also by aircraft. As you are now on board, that the relief materials are being airdropped to the all those who are stranded on high-rise buildings and other places. We have got this helicopter which can operate in bad weather conditions also from Porbandar in Gujarat. We have also got 2 helicopters from Goa to provide that assistance. Similarly, we have got 2 ships which have come, Coast Guard ships, Samudra Pehredar and Vigra, have come with the logistics and more number of boats from Visakhapatnam this morning, and which also will be deployed for the relief operation. What are the challenges faced by this crew? What are the weather conditions? How you are managing? As you are witnessing yourself, the weather continues to be weather continues to be bad in Chennai. The sky is still overcast. It has been raining regularly in and around Chennai. These low clouds make flying difficult, but we have got this machinery which is capable of flying in bad weather also to enable us to distribute. And whenever the weather clears, we put our Chetak helicopters to provide the relief materials. How many days the service will continue? What's your idea? What type of expectation you are there? How other agencies are supporting with Coast Guard? The state government, the Coast Guard is working in cooperation with other national and state agencies in liaison with the government of Tamil Nadu operating in a coordinated manner so that there is no duplication of effort. So the relief materials through the committee meeting is distributed as per the areas allocated. Thank you, sir. அதாவது இந்த கடுமையான சூழ்நிலையில் தாழ்வாக பறப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அதை தற்பொழுது இந்த ஹெலிகாப்டரில் உள்ள விமானிகள் அதை தற்பொழுது சாதகமாக்கி வருகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சியில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் தற்பொழுது தொடர்ந்து அரையாற்றின் கரையோரங்களிலே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பல இடங்களில் வெள்ளம் தற்பொழுது சூழ்ந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக புறநகர் பகுதிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் தற்பொழுது உணர முடிகிறது. முக்கியமான சாலைகள் எல்லாம் வெள்ளம் வடிந்திருக்கிறது. ஆனால் குறுகிய சாலைகள், உள்புற சாலைகள் எல்லாம் வெள்ளம் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல அடையாறு கரை ஆற்றின் ஓரமுள்ள இரு பகுதிகளிலும் இன்னும் வெள்ளம் வடியாமல் இருக்கிறது. பல குடியிருப்புகள், தனியார் அலுவலகங்கள் என பல இடங்களில் தொடர்ந்து வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் சில பகுதிகள் தீவு போல காட்சி அளிக்கின்றன, அதையும் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் வெள்ளம் முற்றிலுமாக வடிந்திருக்கிறது, ஒரு பக்கம் அதாவது அடையாற்றின் கரையோரம் பகுதியில் உள்ள பகுதிகளில் இன்னும் வெள்ளம் முற்றிலும் வடியாமல் இருக்கிறது. புறநகர் பகுதிகளில் இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. தமிழக அரசாங்கத்தின் சிறப்பு குழுவினர் தற்பொழுது வெள்ளத்தில் எது போன்ற சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது குறித்த மதிப்பீடுகளை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கடந்த 2 வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையில் பல இடங்களில் வெள்ளக்காடாகவே காட்சியளித்தது. இன்று தற்பொழுது நீர் என்பது வடிய தொடங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. முக்கியமான சாலைகள் எல்லாம் போக்குவரத்துக்கு வந்திருக்கின்றன. மக்கள் முழுமையாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாவிட்டாலும் கூட மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகிறார்கள். சாலைகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாகனங்கள் இயங்கி வருவதை பார்க்க முடிகிறது.